தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பணம் இல்லை, அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் பண்ண முடியலையே, இவன்ட்ட என்ன ஆசை காட்டினாலும் என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏய்ந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க ரெண்டு பேருமே உறவு வச்சுக்கிறாங்களே, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன சக்திகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்றுவிடக்கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலையெல்லாம் உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ ஒரு கட்சி நடத்துற, உனக்கு உன் கட்சியை வளர்க்கணும் தான் நீ ஆசைப்படணும். உனக்கு ஏன் அதிமுகவை பற்றி கவலை? இது லாஜிக் இஸ் வெரி கரெக்ட், லாஜிக் கரெக்ட். அதிமுக பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? திமுக தோற்று போனா நான் ஏன் கவலைப்படணும்? சரி, பிஜேபி வந்தா கூட என்ன பிரச்சனை உனக்கு? நீ மந்திரி ஆயிட்டு போக வேண்டியதானே? அந்த கட்சியை ஆதரித்தா உனக்கு பாதுகாப்பு தானே? எதுக்காக நீ பிஜேபி எதுக்கு? நீ என்ன பெரிய நேஷனல் பார்ட்டியா? உன் கையில் என்ன 10-20 MP இருக்கிறாங்களா? நீ தேசிய அளவில் பெரிய விளம்பரமான புகழ்பெற்ற ஒரு ஆளா? நீ எல்லாம் பிஜேபி எதிர்த்து வீழ்த்திட முடியுமா? இதெல்லாம் லாஜிக்கான கொஸ்டின் தான், தர்க்கம் நிறைந்த கேள்விகள் தான், அதுவும் நியாயம் நிறைந்த கேள்விகள் தான். ஆனால் அதை தாண்டி சிந்திக்கிற ஒரு அரசியல் தான் சிறுத்தைகளின் அரசியல். அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பெரியார் அரசியல் தான் காரணம். ஏன் திமுக ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது வெறும் கலைஞர் குடும்பத்தை ஒழிக்கணுங்கிற அரசியல் கிடையாது. அது சிலருடைய நோக்கமா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியலாக இருக்கிறது. அல்லது பெரியார் அரசியல் சனாதன எதிர்ப்பு அரசியலாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனை. பெரியார் பேசுகிற அரசியல் அம்பேத்கர் பேசும் அரசியலாக இருக்கிறது. பெரியார் பேசும் அரசியல் அவருக்கு 40-45 வருடங்களுக்கு முன்பே பண்டிதர் அயோத்திதாசர் பேசிய அரசியலாக இருக்கிறது.
சனாதன எதிர்ப்பு என்பது திருமாவளவன் கண்டுபிடித்ததல்ல. சனாதன எதிர்ப்பு என்பது பெரியாருக்கு முன்னாலேயே, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னாலேயே இந்த மண்ணில் ஒரு இயக்கமாக வடிவம் பெற்றது என்றால் அது பண்டிதர் அயோத்திதாசரின் காலத்தில். இதையெல்லாம் வகுப்பு எடுத்தா கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பண்டிதரை ஒருத்த கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விவாதங்களில் பங்கேற்கிற யாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பெரியாரை கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ பேரை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். பெரியாரையே படிக்காதவர்கள் அம்பேத்கரை எங்க படிச்சிருக்க போறாங்க? நாமே இன்னும் முழுமையா படிக்கல. ஏன்னா அம்பேத்கரை படிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. வெறும் பக்கங்களை புரட்டுறதல்ல அம்பேத்கரை படிக்கிறது. ஒவ்வொரு வரிக்குள்ளும் வரலாறு அடங்கி இருக்கிறது. அவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பக்கத்திற்குள்ளும் ஒடுக்குமுறைகளின் வரலாறு இருக்கிறது. சனாதனம் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. சாதிய உளவியல் எப்படி இங்கே வலிமை பெற்றது என்பதற்கான வரலாறு இருக்கிறது. அதை படிப்பதற்கென்று ஒரு விஷன் தேவை. விஷன் என்ன? ஒரு பார்வை. பார்வைனா என்ன? கருத்தியல் புரிதல். கருத்தியல் புரிதல்னா என்ன? இந்த சமூகத்தை பற்றியும், அரசியலை பற்றியும், பொருளாதாரத்தை பற்றியும், உற்பத்தி முறையை பற்றியும், விநியோக முறையை பற்றியும், விலை நிர்ணய முறையை பற்றியும், ஆட்சி நிர்வாக முறையை பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. இதுக்குதான் நாம இயக்கம் நடத்துறோம். வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், எம்பி தேர்தலில் எத்தனை இடம் வாங்கலாம், அதெல்லாம் இடையில நம் பயணத்தில் வந்துட்டு போறது. அதுல அந்த எண்ணிக்கை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. தோழர்களே, அப்படிப்பட்ட கருத்தியல் புரிதலோடு இந்த களத்தில் நிற்கிற நம்மை பலவீனப்படுத்த வேண்டும், இந்த தலைமையை சிதைத்து விட வேண்டும் என்கிற காழ்ப்புணர்வோடு பலரும் இங்கே கதைத்து கொண்டிருக்கிறார்கள், அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ஒரு அம்பேத்கர் இயக்கம் தமிழ் தேசியம் பேசுகிறது என்றால் ஏன் பேசுகிறது? இந்த தமிழ் தேசியம் என்பது என்ன? வெறும் மொழி உணர்வா? என் தமிழ் அப்படிங்கிற நினைப்பு வெறும் மொழி உணர்வு. இவன் என் தமிழன் அப்படிங்கிற நினைக்கிறது இன உணர்வு. இந்த மொழி உணர்வும் இன உணர்வும் தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி புரிந்து கொள்ளுகிறது? இதுதான் முக்கியம். மாநாட்டுக்கு வரக்கூடிய நீங்கள் ஏதோ அண்ணன் கூப்பிட்டுட்டாரு ஓடி வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்குள்ள இந்த விவாதம் நடக்கணும், இந்த உரையாடல்கள் நடக்கணும், தேடி படிக்க வேண்டும். தேசியவாதம்னா முதல்ல என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் தேசியவாதம் பேசப்படுகிறது. ஆங்கிலத்தில் நேஷனலிசம் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விண்ணப்பத்தை நீ ஃபில் பண்ணாலும் நேஷனாலிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். நேஷனாலிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்தியன் எழுதணும். இப்ப நேஷனாலிட்டி இந்தியன்னா நீ இந்திய தேசியவாதத்தை ஏற்றுக்கொண்டவன் என்று பொருள். அது சரியா என்றால் அதைத்தான் விவாதிக்கணும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, மதிக்கிறது, உயர்த்தி பிடிக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்லுகிறது. ஆகவே அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவை ஒரு தேசம் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்றால் நான் இந்தியன் என்பதையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்தியா ஒரு தேசமாக இருக்கிறதா நாடு விடுதலை பெற்ற போது என்றால் இல்லை. அதனால் தான் அம்பேத்கர் பிரியம்பில் எழுதுறாரு, இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் பின்வரும் உறுதிமொழியை ஏற்று ஒரு புதிய இந்தியா முகப்புரை. ஏற்கனவே இருந்த இந்தியாவை நாங்கள் தகர்க்க போகிறோம். அது பல காரணங்களால் பல்வேறு வடிவங்களில் ஒற்றுமை இல்லாமல் சிதறி கிடக்கிறது. மத அடிப்படையில் சிதறி கிடக்கிறது, மொழி அடிப்படையில் சிதறி கிடக்கிறது.
இந்தியன் என்கிற உணர்வு இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இல்லை. சிலர் தமிழன் என்று உணர்கிறான், சிலர் இந்து என்று உணர்கிறான், சிலர் கிறிஸ்தவன் என்று உணர்கிறான், சிலருக்கு ஏழை என்ற உணர்வு தான் இருக்கிறது, வேற எந்த உணர்வும் அவனுக்கு இல்லை. சிலர் பணக்காரன் என்கிற உணர்வில் இருக்கிறான், சிலர் நான் ஆதிக்க சாதி, நான் பார்ப்பனர் என்ற புரிதலில் தான் இருக்கிறான். இவர்களுக்கிடையிலே ஒரு தேசம் என்கிற உணர்வு, தேசியவாதம் என்கிற அரசியல் இல்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளாக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற 4 கோட்பாடுகளை அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளாக முன்வைக்கிறார். அதற்கு அடிப்படை கோட்பாடுகளாக புளூரலிசம் என்கிற, புளூராலிட்டி என்கிற அந்த பன்மைத்துவத்தை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்துகிறார். செக்குலரிசம் என்கிற புரட்சிகரமான ஒரு கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக வைக்கிறார். இதெல்லாம் ஆங்கில சொல்தான், ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இதை உச்சரிக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த செக்குலரிசம் என்பதுதான் இங்கே மதச்சார்பின்மை என்று தமிழிலே அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் எத்தனை மதங்களும் இருக்கட்டும், ஆனால் உருவாகிற அரசு மதசார்பற்ற அரசாக இருக்கட்டும். இதுதான் கான்ஸ்டிடியூஷன், இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவில் எத்தனை மொழிகளும் பேசப்படட்டும், ஆனால் ஒரு மொழி சார்ந்த அரசாக இது இருக்கக்கூடாது. இதுதான் செக்குலரிசம். ஒரு சார்பு கூடாது, அதுதான் செக்குலரிசம். தமிழ் மொழி பேசுறவன் இருக்கலாம், ஆனா அவன் இந்திய நாட்டுக்குள்ள இருக்கிறான். தெலுங்கு பேசுகிறவன் இருக்கலாம், இந்தி பேசுகிறவன் இருக்கலாம், பீகாரி பேசக்கூடியவன் இருக்கலாம், மராத்தி பேசக்கூடியவன் இருக்கலாம், கன்னடன் பேசக்கூடியவன் இருக்கலாம். எந்த மொழியையும் பேசக்கூடியவன் இந்தியாவுக்குள் வாழலாம், இந்தியனாகவே வாழ வேண்டும், அவ்வளவுதான். இதை அனுமதிப்பதுதான் பன்மைத்துவம். பன்மைன்னா புளுரல், பல அப்படின்னு அர்த்தம். பன்மைத்துவம்னா பல தன்மைகள் இந்த மண்ணில் கலாச்சாரமாக ஊறி இருக்கிறது, அதை அனுமதிப்பது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த இந்த அரசமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்தியாவை ஒரு தேசமாக கட்டமைக்க நாம் உறுதியேற்கிறோம். அந்த தேசம் மதசார்பற்ற இந்தியாவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சாதியற்ற இந்தியாவை உருவாக்க முடியும். சாதியற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் உயர்வு தாழ்வு இல்லாத சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். இந்த சீக்வன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். மதசார்பற்ற இந்தியா அப்படின்னாதான் இந்து மதசார்பற்ற இந்தியாவை இங்கே உருவாக்க முடியும். மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் சாதியற்ற இந்தியாவை உருவாக்க முடியும். சாதியற்ற இந்தியாவை உருவாக்கினால்தான் சமத்துவ இந்தியாவை உருவாக்க முடியும். இதுதான் அம்பேத்கருடைய கனவு. அம்பேத்கருடைய கனவு இதுதான், அவருடைய ட்ரீம், பெருங்கனவு. ஆகவே கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுகிறோம், இந்தியா என்கிற தேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்குள்ளே எங்கள் மொழி உரிமையும் இன உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதனால் எங்கள் மொழியை எங்கள் நாடுதான், தமிழ் எங்கள் மொழி, அதை ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதுதான் மொழி உரிமை. அதனால்தான் இந்தியை எதிர்க்கிறோம். இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி வாழட்டும், அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்வோம். இந்தி தேசியம், தமிழ் தேசியம், இது எப்படி நடக்கும் சில பேர். இதெல்லாம் ஒரு அரசியலா என்பான். அது எப்படி நடக்கும்? நீ இந்தி திணிப்பை எதிர்ப்ப, அப்புறம் இந்திக்காரனோட உறவாடுவியா? உறவு என்பது மக்களோடு கூடிய உறவு, ஆளும் சக்திகளோடு அல்ல, ஆதிக்க சக்திகளோடு அல்ல,
நாம் பேசக்கூடிய இந்த உறவு அடித்தட்டு உழைக்கும் மக்கள், இந்தி பேசக்கூடிய மக்கள், உழைக்கிற மக்கள், பட்டினி கிடக்கிற மக்கள், சுரண்டப்படுகிற மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்கள் இந்தி பேசக்கூடியவர்களிலும் இருக்கிறார்கள். பீகார் மொழியை பேசக்கூடியவர்களிலும் இருக்கிறார்கள். தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்களிலும் இருக்கிறார்கள். அந்த உழைக்கும் மக்களுக்கும் தமிழ் பேசக்கூடிய உழைக்கும் மக்களுக்கும் இடையிலான ஐக்கியம்தான் உண்மையான தேசிய இனங்களின் ஐக்கியம். அதுதான் தேசிய இனங்களின் ஐக்கியம். இதைத்தான் நாம் முன்மொழிகிறோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோடு இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல. அது இனவாதமாக மாறி வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மீது வெறுப்பை கக்க வேண்டி வரும். அவனை பார்த்தாலே அவன் தெலுங்க, அவனை உள்ள விடாத, இவன் கன்னடன், இவனை உள்ள விடாத, இவன் பீகாரி, இவனை உள்ள விடாத, இந்த வெறுப்பு அரசியல் வளரும். உழைக்கிற மக்களுக்கு இடையிலே இருக்கிற ஒற்றுமை சிதையும். எந்த மொழி பேசினாலும் உழைக்கிற மக்களின் ஒற்றுமையை பாட்டாளி வர்க்க ஒற்றுமையாக வளர்த்திருக்க வேண்டும். இங்க பாட்டாளி வர்க்க அரசியல் வந்து விடுகிறது. உழைக்கும் மக்களின் ஒற்றுமை தான் பாட்டாளி வர்க்க ஒற்றுமை. அந்த அடிப்படையில் தான் இதை நாம் அணுக வேண்டும். எனவே மொழி உரிமை, இன உரிமை என்பது மாநில உரிமையோடு தொடர்புடையது. சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இந்த மாநிலத்தை நசுக்குவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஃபண்டு கொடுக்காம நிறுத்துறது, எங்க மொழி அடையாளத்தை சிதைக்க பார்க்கிறது, உங்களுடைய கலாச்சாரத்தை திணிக்க முயற்சிப்பது. இந்த மாநில அரசு வந்து பிஜேபி ஆளாத மாநில அரசு, அதனால் நாங்கள் நிதி தரமாட்டோம், எங்க சொல்லுபடி நீ கேட்கணும் அப்படின்னு மாநில அரசை முடக்குவது, அச்சுறுத்துவது, செயல்பட விடாமல் தடுப்பது. மாநில உரிமை, மாநில உரிமையை இன்னும் ஒருபடி மேலே போனால் மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் இந்திய அரசமைப்புக்கு உட்பட்ட மொழி உரிமை, இன உரிமையுடன் கூடிய மாநில சுயாட்சி என்பதுதான். இரண்டாவது கூறு, நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய கூறு, இரண்டாவது கூறு, இந்திய தேசியம் என்பது பிஜேபி எப்படி பேசுகிறது, காங்கிரஸ் எப்படி பேசுகிறது, மற்ற கட்சிகள் எப்படி இந்திய தேசியத்தை பேசுகிறார்கள் என்று பார்த்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு நாம் முதல் இயக்கமாக கணக்கிலே கொள்ள வேண்டியது பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம். பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம் காங்கிரஸ் பேசிய இந்திய தேசியம். காங்கிரஸ் வந்து இது ஒரு நாடு, இந்தியா என்கிற நாடு, நீயும் நானும் இந்தியன் என்கிற உணர்வை மட்டும் சொன்னது. அது நாட்டினத்தால், நாட்டினம்னா நேஷனாலிட்டி, நாட்டினத்தால் முன்மொழிய பெற்ற தேசியவாதம் இந்தியன் நேஷனலிசம். அது இந்தியன் நேஷனலிசம். ஆனால் பிஜேபி வைப்பது இந்து நேஷனலிசம். இந்த நாடு இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது, நீ எல்லாம் உனக்கு மற்ற தரமா, இந்த தேசம் எங்களுக்கானது, பாகிஸ்தான் முஸ்லிம்கானது என்றால் இந்தியா இந்துக்களுக்கானது. இந்து தேசம், இந்து தேசியம், அதுதான் சமஸ்கிருத தேசியம். இப்ப இந்த இந்திய தேசியம், பிஜேபி பேசுகிற இந்திய தேசியம் மதசார்புடைய தேசியம். இந்து தேசியம் என்றாலே மதசார்பு தேசியம் ஆகிவிடுகிறது. மதசார்பு தேசியம் என்றாலே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசமைப்பு சட்டம் மத சார்பின்மையை பேசுகிறது. இவர்கள் பேசுவது ஹிந்து நேஷனலிசம். எதிர்க்க வேண்டுமானால் ஒரு மொழி ஒரு மதம் என்கிற அந்த தேசியவாதத்தை எதிர்ப்பது என்று பொருள். ஏன் பிஜேபி எதிர்க்கிறோங்கிறதுக்கு இப்ப புரிஞ்சுக்கிச்சா? வெறும் ஓட்டு அடிப்படையில் நாம பிஜேபி எதிர்க்கல.
தனிப்பட்ட முறையில் பிஜேபி மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. பிஜேபி தலைவர்களும் பல பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால எல்லாரும் அது எப்படி அவருக்கு நட்பு உறவு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் சொல்றேன், காலையில எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாம நான் எடுக்கல. அப்புறம் அடிச்ச உடனே, சார் உங்கள்ட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் வந்து எப்போவுமே சைலண்டில் தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுங்க சொன்ன பிறகு தான் நான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிஃபிகேட்டில் என் பிறந்த நாள் வந்து 10/7/1962. அப்போ வந்து அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதியை குறிப்பாங்க. ஏன்னா உள்ளூரில் இருக்கிற ஐயருங்க வந்து கரெக்டாக எந்த தேதியில் பிறந்தமோ பிறந்த தேதியை கரெக்டாக ஆவணி மாதம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதினு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால நாம் வந்து 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17க்கு வருது. அதனால இப்போ நம்ம கொஞ்ச காலமாக ஆகஸ்ட் 17 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் நம்ம மாற்ற முடியாது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும்போதெல்லாம், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொடுக்கும்போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிற முதல் பக்கத்தில் 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். நான் அதை சோசியல் மீடியாவில் போடலை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியிலேருந்து வருது, லேண்ட்லைன்லேருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினைச்சேன். அவர் எடுத்தெடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்கள் அப்படின்னு நான் இங்கிலீஷில் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுகிறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்லேயே வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபிக்காரர் தான். வீடு தேடி வந்து எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்லை திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. மே மாதம் 21ஆம் தேதி 9ஆம் தேதி பேட்டியில் சொன்னேன், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்பில் தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்கே ஒரு காடு இங்கே ஒரு காடு. இது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். பேசக்கூடாது, இங்கே போனால் அங்கே பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்துட்டா ஓட்ட முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், போட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிருவான், அப்படி மிரட்டி வச்சிருந்திருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல் இந்த தாக்கம் இன்னும் இருக்கு. அதை முதல்ல உடைச்சவன் திருமாவளவன். நான் திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அப்போல்லா மருத்துவமனைக்கு நான் போனேன். எல்லா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஓபிஎஸ் பார்த்துட்டு நான் வந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு தலைவராக போனாங்க.
அந்த மரபு வழி அரசியல் கலாச்சாரத்தை உடைத்தவன் திருமாவளவன். இப்ப ஏன் அவங்க ஒன்னா சேர, கூட்டணிக்காக சேர சொல்றோம், எலெக்ஷனுக்காக சேர சொல்றோம், அதை நீங்க எப்படி சண்டை பண்ணுவோம், சண்டை போட்டுங்க, பிரச்சனை பண்ணுவோம் பண்ணிக்கங்க. ஆனா பிஜேபியை எதிர்க்கணும் போது டிவிக்கே என்ன சொல்றாங்க, எங்கள் கொள்கை எதிரின்றாங்க. ஓகே, டிஎம்கே என்ன சொல்றாங்க, இவ்வளவு நாளா நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து எதிர்ப்புன்றாங்க. இந்தியா பிளாக் என்ன சொல்லுது, அவங்களை எதிர்ப்பது தான் அரசியலுங்குது. அப்ப ஏன் இவங்க ஒரே அணிக்கு வரக்கூடாது? இதுதான் திருமாவளவர் எழுப்புகிற கேள்வி. இதுல என்ன தப்பு இருக்குது? கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரிகளும் பயங்கரமான மோதல். பினராயி விஜயன் RSS காரனே பேசுறாரு. ராகுல் காந்தி அங்க இந்தியா பிளாக்ல கூட்டணியில மார்க்சிஸ்டும் உட்காருது, காங்கிரஸும் உட்காருது. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆனா இந்தியா பிளாக்ல 2 பேரும் வந்து ஒன்னா உட்கார்றாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் நடக்கக்கூடாதா? இதை திருமாவளவன் சொன்னா உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாதா? உங்க கட்சியிலிருந்து ஆளை தூக்குறாங்களே, இப்ப கூட நான் ரெடியா இருக்கிறேன். எவ்வளவு பேர் வேணும், நானே அனுப்பி வைக்கிறேன். எங்க பாசறையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படைத்தளபதிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு மகிழ்ச்சி தானே. இவர்கள் வந்துதான் அதை மீட்டெடுக்க முடியும் என்று உள்ளபடியே நீங்கள் நம்பினால் எவ்வளவு பேர் வேணும் சொல்லுங்க. தளபதிகளை அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கிறேன். தோழர்களே, நம்முடைய அரசியல் சக்தி என்ன என்பதை காட்டுவதற்கான நாள் ஆகஸ்ட் 17. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடல, அவர் என்ன அழைக்கல, இவர் என்ன அழைக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. என் பேர் போடலாம் சொல்லக்கூடாது. ஆகஸ்ட் 17 ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கிறது. வேலை செய்வதற்கான கடமை இருக்கிறது. ஆளை திரட்டுவதற்கான கடமை இருக்கிறது. தனி ஆளா நீ வரக்கூடாது. வேற ஒருத்தர் எடுக்கிற வண்டியில நீ வரக்கூடாது. சேர்ந்து வண்டியை எடுத்து வாங்க. ஒவ்வொருத்தர் பொறுப்புலையும் குறைஞ்சது 4 வண்டி 5 வண்டி நான் வைப்பேன். பஸ் பிடிக்க முடியலன்னா வேன், வேன் பிடிக்க முடியலன்னா கார், கார் பிடிக்க முடியலன்னா ஆட்டோ, ஆட்டோ பிடிக்க முடியலன்னா 2 வீலர், சைக்கிள். உளுந்தூர்பேட்டைங்கிறது எவ்வளவு தூரம்? பசங்களுக்கு தோணுது சைக்கிள்லே வந்துடலாம் உளுந்தூர்பேட்டைக்கு. பேசவே மாட்டோம்னு நாங்களும் ஆசைப்படுறோம். யாராவது ஃபர்ஸ்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் ஈர்க்கப்படுகிற நாளாக ஆகஸ்ட் 17 அமைய வேண்டும். நாம் பேசும் தமிழ் தேசியத்தின் 2 முக்கியமான கூறுகள், ஒன்று மாநில சுயாட்சி, இன்னொன்று உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை கலைந்தெறியக்கூடிய சாதி ஒழிப்பு அரசியல், சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம். இதை நாம் விரிவான விவாதத்திற்கு உட்படுத்துகிற ஒரு களத்தை அமைக்கிற மாநாடுதான் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பதை சொல்லி நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இங்கேயே வந்து லட்சக்கணக்கிலே கொடையளித்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நன்றி கூறி இந்த முதல் நாள் நிகழ்விலேயே 17,33,000 ரூபாய் நீங்கள் 7 மண்டலத்தின் 6 மண்டலத்தின் சார்பாக 7 மண்டலத்தின் சார்பாக நிதி வழங்கியதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். 1 லட்சம் காசோலை, மொத்தம் 18,33,000. 19 மாவட்ட செயலாளர்கள் 42 பேர்ல 19 பேர் கொடுத்ததுதான் 18 லட்சம். ஆகவே கட்சி தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று குறைந்தபட்சம் ஒரு தொகுதி மாவட்டத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய், தனிநபர்களாக நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 1 லட்சம் தான் இறுதி இலக்கு என்று கருதாமல் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் என்று கூட தந்திருக்கிற தம்பிகள் இருக்கிறார்கள். அதை போல வாய்ப்புள்ள தோழர்கள் நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி.